Hi friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபைப்ராய்டுனா என்ன அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம வீடியோல பேசியிருந்தோம். சோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து இன்னைக்கு அது ஃபைப்ராய்டு இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், எந்த வயசுல இருக்கிறவங்கள ரொம்ப அதிகமா அஃபெக்ட் பண்ணும், இதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல பர்த் அதாவது குழந்தைங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு காமனான டிசீஸ் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் வந்து கம்மியாக இருக்குது, பட் ஆனால் அதர் கண்ட்ரீஸில் வந்து ஃபைப்ராய்டுன்றது வந்து ரொம்ப காமனாக அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நேச்சுரல் ரெமடிஸும் சரி இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக ஐவிஎஃப் பற்றி நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்கன்னாலும் சரி அதில் இருக்க டவுட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இருக்க டிப்ஸ் எல்லாமே எக்கு குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏஎம்ஹெச் லெவலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் மீறி நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, நான் அவங்களுக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு என்ன எந்த வயதினருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 16 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற விமன்ஸுக்கு அதிகமாக நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது எதனால் வருது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து இப்போ நார்மலாகவே நமக்கு ஃபீமேல் செக்ஷுவல் ஹார்மோன் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இந்த ரெண்டு ஹார்மோனில் ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக சொல்லியிருப்போம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு இன்ஃபர்டிலிட்டி காஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நார்மலாக இருக்கிற லெவலை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் விஷயம். அதுக்கு பேர் தான் நம்ம இம்பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபைப்ராய்டு அதாவது ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு காஸ் பண்ணுது. என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக, அதாவது 1 மந்த்லேயே ரெக்கரண்ட்டாக 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நமக்கு 10 days ஒன்ஸ் இல்லை 5 days ஒன்ஸ் நமக்கு பீரியட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. வித் சிவியர் பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு அப்டமல் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நார்மலாக பீரியட்ஸ் டைமில் இருக்கிறத விட இது வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அதே மாதிரி லோவர் பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும், அதாவது இடுப்பு சைடு ரொம்ப பெயின் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறத விட பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஃபைப்ராய்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அங்கே ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் நார்மலாகவே தெரிஞ்சுக்கலாம். டியூரிங் பீரியட்ஸ் டைம்லையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு கிளாட்டடாக வருது அப்படின்னாலும் அங்கே வந்து நம்ம நார்மலாக இல்லை, நம்ம யூட்ரஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லைங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரே வழி வந்து ரொம்ப வந்து கிளாட்டடாக வருது அப்படின்னா ஸோ அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வந்துகிட்டே இருக்குது, யூரின் வாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருது, யூரின் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அங்கே ஃபைப்ராய்டு க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிளாடர், அதாவது யூரின் போகிற அந்த பையும் நம்ம கர்ப்பப்பையும் ஜாயிண்டாகி, அதாவது பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஃபைப்ராய்டு வளர அங்கே வந்து அதிக அழுத்தம் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு யூரின் வந்து நார்மலாகவே 500 இல்லை 500 ml 400 ml நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னாக்கா 1.5 லிட்டர் வரைக்கும் இருக்குது. பட் அது வரைக்கும் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் யூரின் கலெக்ட் ஆகிட்டாலே நமக்கு வந்து அங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாகி யூரின் வாய்ட் பண்ணணுன்ற தாட் வரும். ஸோ அங்கே வந்து அதை வந்து நம்ம கவனிக்கக்கூடாது. அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ணணுன்ற தாட் வருது. யூரின் வர்றதுமே கான்ஸ்டிபேஷன் அடிக்கடி ஆகும். நமக்கு வந்து மோஷன் போகிற இடம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம என்ன தான் தண்ணி குடித்தாலும் என்ன பண்ணாலும் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி
இப்போ பார்ட்னர் கூட காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டைமில் அன்யூஷுவலாக வந்து பெயின் வந்து ஜாஸ்தி வர்றதுக்கு காரணமும் இது ஃபைப்ராய்டு இருந்தாக்கா அந்த பெயினும் வரும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து நமக்கு ஃபைப்ராய்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது ஃபைப்ராய்டு இருந்தால் தான் எல்லாத்துக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இது இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனாக இருக்கட்டும், அதாவது பிசிஓடி இந்த கண்டிஷன் இருந்தாலும் நமக்கு யூட்ரஸ் அப்நார்மலாக இருந்துட்டா, அதாவது யூட்ரஸில் நடக்கிற ப்ராசஸ் நமக்கு அங்கே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டாலே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே வந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னாலும் யூட்ரைன் ஃபைப்ராய்டுனாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு. அதாவது இது ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ஸ்கேன் எடுத்திருப்பீங்க, ஃபைப்ராய்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நேம் போட்டிருப்பாங்க. இப்போ இன்ட்ராமியூரல் போட்டிருப்பாங்க, சப்செரோசோல் போட்டிருப்பாங்க, சப்மியூக்கோசோல் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்ன, எதனால் அப்படி இருக்குது, நமக்கு என்ன டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதை பற்றின நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காமனாகவே எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த டைப்பு தான் ஃபைப்ராய்டு. இது எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சதைக்குள்ளே, அதாவது நம்ம மசில்ஸ் பெயினாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம சதைக்குள்ளே, அதாவது கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்க சதையில் வளரக்கூடிய கட்டி தான் வந்து இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு. இதுதான் வந்து நம்ம இன்ட்ராமியூரல் அப்படின்னு சொல்கிறது. சப்செரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமக்கு நார்மலாகவே நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க யூட்ரஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்ட்டு. ஆனால் அந்த யூட்ரஸோட அவுட்டர் லைனிங், அதாவது நம்ம அந்த யூட்ரஸ்க்கு வெளியில் அது அட்டாச் ஆகி அது அப்படியே வளர ஆரம்பிக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம சப்செரோசல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ரொம்ப பெருசாக வளர்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அவுட் சைட் ஆஃப் த யூட்ரஸில் வளரும், ஆனால் அதோட லைனிங்லேயே வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே நல்லா பெருசாக வளரும். இதுக்கு பேர் தான் வந்து நம்ம செரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சப்மியூரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது கர்ப்பப்பை இருக்குது அப்படின்னா அங்கே மேலே நல்லா உள்ள இன்னர் லேயர் அப்படின்னா நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த லைனில் வந்து அந்த இன்னர் லைனில் வந்து வளரக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து சப்மியூரோசல் ஃபைப்ராய்டு. ஸோ இந்த 3 டைப்புமே வந்து இதில் காமனாக வர்றது வந்து இன்ட்ராமியூரல், அதாவது நமக்கு வந்து மசில்ஸில் வந்து கர்ப்பப்பைக்குள்ளேயே மசில்ஸில் வளரக்கூடிய அந்த கட்டி. இப்போது இது வந்து ஏதாவது கேன்சராக மாறதுக்கு சான்சஸ் இருக்கா, இதனால நமக்கு வந்து குழந்தை தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஃபைப்ராய்டு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணும். காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சராக மாறுறது வந்து ரொம்ப ரேரில் தான் வந்து அது கேன்சரஸாக வந்து மாறத்துக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்து எவ்வளோ இயர்லியராக கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ இயர்லியராக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கன்டினியூ பண்ணும்போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும், சீக்கிரம் க்யூர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பயமுறுத்துறதுக்காக, த்ரெட்டன் பண்ணுறதுக்காக சொல்கிறது கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் போட்டுக்க நேச்சுரல் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது எல்லாமே நான் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இருந்த கண்டிஷனுக்கு நான் எதெல்லாம் ட்ரை பண்ணுங்கிறத நான் எல்லா வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க, நான் போடுற வீடியோ எல்லாமே டெய்லி அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு என்ன கண்டிஷன் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.